हाय स्टूडेंट्स इनकी நம்ம எந்த காலேஜ் பத்தி பார்க்க போறோம்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி பார்க்க போறோம். காலேஜ் எங்க லொகேட் ஆயிருக்கு, லாஸ்ட் இயர்ல என்ன கோர்ஸ்க்கு என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த காலேஜ்ல என்ன மாதிரியான கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க, ஒவ்வொரு வெப்சைட்லயும் என்ன மாதிரியான ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்ரூட் பண்ற ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ்ல என்னென்ன, இந்த காலேஜ்ல என்ன மாதிரியான கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு, இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ பத்தின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் இந்த காலேஜ் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா தண்டலம் சென்னையில லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜோட அட்டானமஸ் காலேஜ். இந்த காலேஜோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸில் ஓப்பன் கேட்டகரிக்கு 178.545, பிசிக்கு 172.5, பிசிஎம்க்கு 173, எம்பிசிக்கு 167, எஸ்சிக்கு 140.5, எஸ்சிஏக்கு 151.5, எஸ்டிக்கு 138.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்க்கு ஓப்பன் கேட்டகரியில் 157.5, பிசிக்கு 133.5, பிசிஎம்க்கு 120, எம்பிசிக்கு 125, எஸ்சிக்கு 114 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்க்கு ஓப்பன் கேட்டகரிக்கு 174, பிசிக்கு 169.5, பிசிஎம்க்கு 169, எம்பிசிக்கு 164, எஸ்சிக்கு 140.5, எஸ்சிஏக்கு 107, எஸ்டிக்கு 141.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 166, பிசிக்கு 155.5, பிசிஎம்க்கு 158.5, எம்பிசிக்கு 154.5, எஸ்சிக்கு 135.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து சிவில் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 157.5, பிசிக்கு 148, பிசிஎம்க்கு 97, எம்பிசிக்கு 138.5, எஸ்சிக்கு 114 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 170, பிசிக்கு 157.5, எம்பிசிக்கு 157.5, எஸ்சிக்கு 111.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் ஓப்பன் கேட்டகரிக்கு 175, பிசிக்கு 170.5, பிசிஎம்க்கு 173, எம்பிசிக்கு 166, எஸ்சிக்கு 139.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 185, பிசிக்கு 177, பிசிஎம்க்கு 172, எம்பிசிக்கு 171, எஸ்சிக்கு 160, எஸ்சிஏக்கு 122, எஸ்டிக்கு 117 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 175.5, பிசிக்கு 171, பிசிஎம்க்கு 169.5, எம்பிசிக்கு 165.5, எஸ்சிக்கு 141.5, எஸ்சிஏக்கு 112.5, எஸ்டிக்கு 126.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஓப்பன் கேட்டகரியில் 169, பிசிக்கு 166.5, பிசிஎம்க்கு 163, எம்பிசிக்கு 159.5, எஸ்சிக்கு 133 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஓப்பன் கேட்டகரிக்கு 179, பிசிக்கு 174.5, பிசிஎம்க்கு 176, எம்பிசிக்கு 168, எஸ்சிக்கு 142, எஸ்டிக்கு 124 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 160, பிசிக்கு 150, பிசிஎம்க்கு 158, எம்பிசிக்கு 147.5, எஸ்சிக்கு 121 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டிக்கு ஓப்பன் கேட்டகரியில் 181.5, பிசிக்கு 178, பிசிஎம்க்கு 175, எம்பிசிக்கு 169.5, எஸ்சிக்கு 143 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இந்த காலேஜில் உள்ள கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரியான கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த காலேஜோட ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6ஆல் 5க்கு 4.2 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க, ஜஸ்ட் ஏல 5க்கு 4.0 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து காலேஜ் துனியா பார்த்தீங்கன்னா 5க்கு 4.0 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து கரியர் 360 பார்த்தீங்கன்னா 5க்கு 4.0 ரேட்டிங் பெற்றிருக்காங்க. அடுத்து காலேஜ் திகோ பார்த்தீங்கன்னா 5க்கு 4.0 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.